ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 4. அறம் வலியுறுத்தல் 31. சிறப்பு இனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறம் வீடு பேற்றையும் சுவர்க்கம் முதலிய செல்வத்தையும் தரும். ஆதலால் மக்கள் உயிர்க்கு அறத்தை விட நன்மை உடையது வேறு ஒன்றுமில்லை. மனுஷாலயா சந்திரிகா. பணம் சேமிப்பது எப்படி? பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இல்லை? பணம் சேமிப்பதும் பணம் ஈட்டுவதற்கு சமம். சேமிப்பு என்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியம் நல்ல பழக்கமாகும். நம்மிடம் பணம் இருக்கும்போது நாம் சேமிக்கும் தொகை அவசர காலங்களில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதிகம் சம்பாதித்தாலும் குறைவான சம்பளம் ஈட்டினாலும் அதில் ஒரு பகுதியை கண்டிப்பாக அனைவரும் சேமிக்க வேண்டும். பணத்தை சேமிப்பதற்கான 10 விதிமுறைகள் பற்றி பார்க்கலாம். 1. செலவுகளை கண்காணிக்கவும். உங்கள் பணத்தை தேவை இல்லாமல் செலவு செய்கிறீர்களா என்பதை குறிக்கவும். அப்படி செய்தால் மாற்றங்களைச் செய்வது எளிதாக இருக்கும். 2. தேவை மற்றும் ஆடம்பர செலவுகளை பிரிக்கவும். தேவையான அத்தியாவசிய செலவுகள் எவை? ஆடம்பர செலவுகள் எவை? இந்த புரிதல் கண்டிப்பாக அனைவருக்கும் தேவை. பண தட்டுப்பாடு போது அவசியமற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். 3. கடன் வாங்காதீர். மாதா மாதம் ஆகும் செலவுகளுக்கே கடன் வாங்குவது மிக தீய பழக்கமாகும். உங்கள் வரவுக்கு ஏற்ப செலவுகளை செய்தால் கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். 4. சேமிப்பு அவசியம். உங்கள் சம்பளத்தில் ஒரு தொகையை கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். வீட்டில் அப்படியே பணத்தை சேமிப்பது சரியாக இருக்காது. ஏனெனில் அதையும் எடுத்து நாம் பெரும்பாலும் செலவு செய்துவிடுவோம். எனவே வங்கி சேமிப்பு கணக்குகள், தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் ஆகிய கடினமானவை இல்லாத முதலீடுகளில் சேமிக்கலாம். 5. காப்பீட்டு திட்டங்கள். உங்கள் அனைத்து காப்பீட்டு திட்டங்களுக்கும் கவரேஜை மதிப்பாய்வு செய்யவும். காப்பீட்டு திட்டங்களை உங்கள் வயது, குடும்ப நிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகமான காப்பீட்டு திட்டங்களும் பணத்தை வீணாக்கும். 6. கேளிக்கை செலவுகள். சுற்றுலா, துணிமணி, நகை வாங்குதல் என பல செலவுகளுக்காக பணத்தை சேமித்து வைப்பது நல்லது. இதனால் திடீரென்று பணத் தேவை ஏற்படுவதை தவிர்க்கலாம். 7. சேவைகளுக்கான செலவுகளை குறைக்கவும். கேபிள் டிவி, சினிமா, சலவை என நாம் பயன்படுத்தும் சேவைகளுக்கான செலவை குறைக்க முயற்சிக்கலாம். 8. மின்சார பயன்பாட்டை குறைக்கவும். இது மிக முக்கியமானது. தேவையற்ற இடங்களில் மின் விளக்குகள், மின் விசிறிகள் ஆகியவற்றை பார்த்து அணைக்க வேண்டும். 9. ஆன்லைன் முறை. முடிந்தவரை அனைத்து பணிகளையும் ஆன்லைனில் முடித்து கொள்ளவும். இதனால் நேரம் மற்றும் போக்குவரத்து செலவுகளை கண்டிப்பாக சேமிக்கலாம். 10. வெளியே உண்பது. இந்நாட்டில் வீட்டில் சமைப்பதை விட வெளியில் இருந்து சாப்பிடும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. இது அதிக அளவு செலவுகளுக்கு வழியாகும். உடல் ஆரோக்கியத்துக்கும் இது நல்லதல்ல. இதை கட்டுப்படுத்தினால் மாதம் அதிகம் பணம் சேமிக்கலாம். அன்பு உள்ளங்களுக்கு மனுஷாலயா சந்திரிகா. சுகமே சூழ்க. ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மனுஷாலயா சந்திரிகா. சுகமே சூழ்க.